ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு செஷன் போகலாம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது. அந்த டேட்டா என்னன்னா அட்வென்ச்சர்ஸ் வாக் அப்படிங்கிற கம்பெனியோட கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸ் இருக்குது. என்கிட்ட நியர்லி 18,000 ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது, டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸோட டேட்டாஸ். ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம எப்படி ஃபில்டர் அண்ட் சார்ட்டிங் மெத்தடை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ரிஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதை மூணை வந்து நான் ஃபுல் நேமாக கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு நமக்கு எக்ஸலில் வந்து இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணலாம், தட் இஸ் அண்ட் சிம்பிள். அப்படி இல்லாட்டி கன்காட்டினேட் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ரெண்டுலேயுமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அந்த செல் செலக்ட் பண்ணிட்டு ஆம்பர்சன்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், அகைன் ஆம்பர்சன்ட், நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ணுறோம் அண்ட் தென் அகைன் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம், அகைன் ஆம்பர்சன்ட், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டர் ஜோன் யாங் அப்படின்றது ஃபுல் நேமாக வந்துருச்சு. ஓகே, இந்த ஆம்பர்சன்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு செல் ரேஞ்ச் ஆர் எனி கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணுறது தான் இந்த ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுது. ஸோ ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கன்காட்டினேட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கன்காட்டினேட் இதில் வந்து என்னென்னா, நீங்கள் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகே, இட்ஸ் மெர்ஜிங் த மல்டிபிள் செல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ப்ரிஃபிக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா. செகண்ட் நான் நேம் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஏன் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா, எக்ஸலில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும் எக்ஸலில் பொறுத்தவரையில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா B3 வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கு, இங்கேயும் வந்து B3 காலமில். ஸோ இது F2 தட் மீன்ஸ் ஃபார்முலா பாரில் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் பண்ணி காமிக்கும். அகெயின் நான் வந்து C3 செலக்ட் பண்ணுறேன், கமா கொடுத்துட்டு ஸ்பேஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா B3க்கு ப்ளூ எடுத்திருக்கு, C3க்கு இந்த கலர் எடுத்திருக்கு, D3க்கு வயலட் கலர் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக அது ப்ரீ டிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே கலராக இருந்தால் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால எக்ஸல் வந்து இந்த ஒரு பிரில்லியன்டான ஃபீச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்னென்னா, மல்டிபிள் ஃபார்முலாஸ், மல்டிபிள் செல்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து நாமளே எந்த ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காம்ப்ளிகேட்டடான ரெக்யர்மெண்ட் வரும்போது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மல்டிபிள் செல்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து கன்காட்டினேட் ஃபார்முலா ஓப்பன் பார் பண்ணிட்டோம், க்ளோஸ் பார் பண்ணிட்டோம், மூடிட்டோம். சரி, ஸோ ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணி இங்கே பண்ணியிருக்கோம், இங்கே கன்காட்டினேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டோட ரிசல்ட்டும் சேம் தான். ஓகேங்களா, ரிசல்ட் வந்து ஒன்று தான், பட் தேர் ஆர் சம் அதர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு பிரிங் த ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ எக்ஸலில் அதுதான் உங்களுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ், தெரிஞ்ச ஃபார்முலாஸ் எதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ரிசல்ட்டை கொண்டு வரலாம். எக்ஸலில் வந்து அந்த ஒரு இது இருக்குது, எப்படி வேணால் கொண்டு வரலாம் நீங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் வந்து கன்காட்டினேட் யூஸ் பண்ணுறதாலும் சரி, ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுறதாலும் சரி, எனக்கு ரிசல்ட் ஒன்று தான் வரும். ஓகே, ஸோ இதை பண்ணிட்டேன். தென் ஃபில். இப்போது இங்கே எக்ஸலில் நார்மலாக வந்து கீழே வந்து ஒரு க்ராஸ் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபில். ஸோ டூப்ளிகேஷன் ஆகணும் அப்படிங்கிறதோட இதுதான் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள். ஸோ இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே டூப்ளிகேட் ஆகிட்டே வரும். சரி,
ஸோ இங்கே வந்து B3 இருக்குது, B4, B5, B6. ஓகேங்களா? எக்ஸலில் வந்து நீங்கள் இந்த டூப்ளிகேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த செல் ரேஞ்சஸை அதுவே வந்து ஆட் பண்ணிகிட்டே போகும். இப்போ நீங்கள் வந்து ரோ வைஸை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ வைஸாக பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். இதே நீங்கள் காலம் வைஸாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் மாறிட்டே போகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து BCD எடுத்துருக்கீங்க. இதை நான் ரோ இல்லாமல் காலமில் பண்ணுறேன்னு வைங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா CDE, ஓகே, இங்கே பாருங்கள் DEF. ஓகேங்களா? ஸோ எக்ஸல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்சை வந்து ரோவில் பண்ணுறோம் காலமில் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒர்க் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு என்னென்னா இந்த 18,000 ரெக்கார்ட்ஸ்க்கும் வந்து நான் இப்படி இழுத்துட்டு போக முடியாது. ஸோ அதுக்கு எனக்கு அது 18,000 ரெக்கார்ட்ஸ்க்கும் நான் ஃபில் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபில் சீரீஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் என்னென்னா இந்த லாஸ்ட் ரோவில் வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரோல் இல்லையா காலம் எம்மோட லாஸ்ட் வேல்யூ எங்கே இருக்கோ அது வரைக்கும் பேஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸல் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அந்த லாஸ்ட் ரோ வரைக்கும் டேட்டா இருக்குது அப்படிங்கிறத அசியூம் பண்ணிவிட்டு இதோட லாஸ்ட் வேல்யூ எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்து வரைக்கும் இந்த சீரீஸை வந்து ஃபில் பண்ணும். ஓகே, ட்ரை பண்ணுவோமா? குட். ஓகே, செக் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஸோ அதுவாகவே 18,149 ரெக்கார்டு வரைக்கும் அந்த டேட்டா வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஓகே ஃபைன். இதை வந்து இன்னொரு மெத்தடில் பண்ண போகிறோம். இன்னொரு மெத்தடில் பண்ணுறதுக்கு என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் செட் எது வரைக்கும் இருக்கோ அது இதை வந்து நம்ம ஃபில் சீரீஸ் கொடுக்க போகிறோம். ஃபில் சீரீஸ் வந்து எது வரைக்கும் லாஸ்ட்டாக இருக்கோ அந்த ரெக்கார்டு வரைக்கும் கொண்டு போகும். ஸோ அதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரோஸ் லாஸ்ட் ரோ எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் போகும். இன்னொரு மெத்தட் அந்த லாஸ்ட் ரோவுக்கு போயிட்டு அங்கேருந்து Ctrl D கொடுத்து யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் மெத்தடை பார்ப்போம். இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது லாஸ்ட் ரோ வரைக்கும் போகும். 18,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அது இல்லை, இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் ரோ போகும். ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட் ரோல இருந்து பண்ணிங்கன்னா ரீசெண்ட் இதுக்கு போகும். அங்கேருந்து Ctrl D அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸலில் வந்து ரிசல்ட் வந்து எப்படி வேணால் கொண்டு வரலாம். ஓகே, ஃபுல் நேம் ஃபைன் பண்ணுறது, ஃபுல் நேம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஆம்பர்சன் அண்ட் கன்கேட்னேட் 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். தென் என்ன பண்ணுறோம்னா ஃபில் சீரீஸ் எப்படி வந்து அந்த ஃபார்முலா வந்து நெக்ஸ்ட் இதுக்கு ஃபுல்லாக வந்து போகணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, தென் இப்போ வந்து ஸோ இந்த ஜெண்டர் இல்லைன்னு வச்சுக்குவோம். ஓகே, இந்த ஜெண்டர் இல்லாட்டி எப்படி ஜெண்டர் வந்து எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸை வச்சு எப்படி ஜெண்டர் போடுறது, மிஸ்டர் இந்த ப்ரிஃபிக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு வந்து சார்ட் பண்ணிக்கிறேன், ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் முதல்ல நான் ஃபில்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபில்டர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஃபில்டரில் வந்து நான் செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு மிஸ்டர் மட்டும் எடுத்துட்டு இங்கே வந்து நான் ஜெண்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் மேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லாஸ்ட் ரோ போயிட்டு Ctrl D கொடுக்குறேன். ஸோ Ctrl D கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபில்டர் அப்ளை ஆகிருக்க ரோஸில் மட்டும்தான் இந்த வேல்யூஸ் டூப்ளிகேட் ஆகும். ஓகேங்களா? மற்ற ஏரியாவில் டூப்ளிகேட் ஆகாது. இந்த ஃபில்டர் அப்ளை ஆகிருக்க ரோஸில் மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஓகே, இந்த மிஸ்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கு. ஓகே, மீதி இருக்க ஏரியாஸ் எல்லாமே ஃபீமேல். ஸோ அகெயின் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போகிறேன். அங்கே மிஸ்டர்ங்கிறத தூக்கிட்டு ஓகே
blank எடுத்து வைக்கிறேன். ஸோ இது 2 பேர் இருந்தோன்னா they are all female. ஓகே, ஸோ இங்கே வந்து female. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து ஜெண்டர் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு. அண்ட் தென் கிளியர் ஃபில்டர் ஃப்ரம் ப்ரிஃபிக்ஸ். ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த காலமோட ஹெட்டரை வந்து எடுத்து வந்து காமிக்குது. ஸோ ஃபில்டரை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபில்டரில் வந்து வேறு என்ன இருக்குது? ஃபில்டரில் வந்து கண்டிஷ்னல் ஃபில்டர் இருக்குது, வேல்யூ ஃபில்டர் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிஷ்னல் ஃபில்டர்ஸ். டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் ஓகே, ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு மேல் அப்படின்னம்னா அந்த ஃபில்டர் அப்ளை ஆகும். அதே மாதிரி பிகின்ஸ் வித் அப்படின்றத நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டார்டிங் வித் அப்படின்ட்டு வர்ற கஸ்டமர்ஸை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ அதை வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கண்டைன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மிடில் வந்து ஏதாவது சம் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கண்டைன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். டஸ் நாட் கண்டெயின். ஸோ அதுக்கு அப்படி ஆப்போசிட்டு கஸ்டம் ஃபில்டருங்கிறது ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் லெஸ் தென் இந்த மாதிரி கொடுக்குறது. ஓகே, ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் இது ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எஜுகேஷன் வந்து பேச்சுலர்ஸ் வந்து ரிப்பீட்டட். ஓகே, பேச்சுலர்ஸ் ஹை ஸ்கூல் பார்ஷியல் காலேஜ். அதே மாதிரி இங்கே வந்து ஆக்குபேஷன் வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்டு மேனுவல். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து நம்ம ஃபில்டர் போட்டு ஈக்குவல் போட்டோம்னா ஸோ அது மட்டும் எடுத்து வரும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும், இல்லை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணணும். இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும்னா நம்ம வந்து அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஃபில்டரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல்ஸ். ஓகே, ஈக்குவல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்ட் ஃபில்டர் ஈக்குவல்ஸ். ஸோ ஈக்குவல்ஸ் இடத்துல எம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ இங்கே எம்னு அந்த டெக்ஸ்டோட ஃபுல் டெக்ஸ்ட் வந்து எம், அந்த செல்லோட ஃபுல் டெக்ஸ்ட் வந்து எம்னு இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு வரும். இந்த ஃபில்டரோட பர்பஸ் என்னென்னா ஈக்குவல்ஸ். ஸோ கண்டென்ட் அந்த செல்லோட ஃபுல் கண்டென்ட் வந்து எம்னு இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் காலமில் என்னென்ன பண்ணணும், 2 கண்டிஷன் கொடுக்கறது. பர்டிகுலர் காலமில் 2 கண்டிஷன் கொடுக்கறதுக்கு தான் அந்த அண்ட் சிம்பிள் அண்ட் ஃபார்முலா யூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி செலக்ட் பண்ணுறது நார்மல் ஃபில்டர். உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் காமிச்சிடும். ஸோ இதில் இருக்க யூனிக்கான ரெக்கார்ட்ஸ் இங்கே காமிச்சிடும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எந்த மேல் ஃபீமேல் நாட் அப்ளிகபிள் எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றா அந்த ரோஸ் மட்டும் எடுத்துட்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் ஃபில்டர். ஓகே, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் மீன்ஸ் ஈக்குவல்ஸ் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு எம் அப்படின்னு கொடுத்தோம்னா எம் இருக்க மட்டும் இங்கே ஃபில்டர் ஆகும். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து ஈக்குவல்ஸ் மிஸ்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா எதுவுமே ஃபில்டர் ஆகாது. காரணம் இந்த காலமில் எம் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் டாட். ஓகே, இதுதான் இதோட ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தப்பாக கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எம் ஆர் டாட். ஓகே, ஸோ எம் ஆர் டாட் இருக்கிறத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வருது. ஓகே, ஸோ இந்த ஃபில்டரை இப்போ கிளியர் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் இன்கம் பாருங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங்கில் போயிட்டுருக்கு. டெக்ஸ்டாக இருக்கிறதுனால இது வந்து அசெண்டிங்கில் போகலை. இது நம்பராக இருந்தால் அசெண்டிங்கில் போயிருக்கும். ஏன் இது வந்து டெக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா இந்த டாலர் சிம்பிள் வந்து இவங்க இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது டெக்ஸ்டாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம டேட்டாவை வந்து பிரிக்கணும். இந்த டாலரை வந்து நம்ம தனியாக பிரிக்கணும். டாலரையும் நம்பரையும் நம்ம தனியாக பிரிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது அப்படின்னா டெக்ஸ்ட் டு காலம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டேட்டா அப்படிங்கிற மெனுவில் டெக்ஸ்ட் டு காலம்
இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே காமிக்கும் எனி கேரக்டர்ஸ் சச்சஸ் கம்மா ஸ்லாஷு இந்த மாதிரி எனி கேரக்டரை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு வித்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு லொக்கேஷன் இருக்குன்னா ஃபிக்ஸ்டாக இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் பிரிக்கணும், தேர்டு கேரக்டர் மட்டும் பிரிக்கணும், ஃபோர்த்து கேரக்டர்லேருந்து அந்த செல்லை ஸ்ப்ளிட் பண்ணணும். மிஸ்டர் அப்படின்னு இருக்குன்னா எம்ஆர் டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 கேரக்டர், அந்த 3 கேரக்டர்லேருந்து பிரிச்சோன்னா அவனோட ஃபுல் நேம் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு வித்தை யூஸ் பண்ணிக்கலாம். டிலிமிட்ஸுங்கிறது எனி கேரக்டர்ஸ் அட் சிம்பிள் ஸ்லாஷ் கம்மா இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிலிமிட் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே வந்து டிலிமிட்டர் எதை டிலிமிட் பண்ணி அந்த செல்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும்னு கேட்குது. அதுக்கு நான் இங்கே அதர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் டாலரை கொடுக்குறேன். ஸோ டாலர் கொடுத்தேன்னா என்ன ஆகுது, இந்த டாலர் அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் ஆகிட்டு அதுக்கு உள்ள இருக்க லெட்டர் வந்து நெக்ஸ்ட் செல்லுக்கு போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷ்னு கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இந்த ஃபீல்டுக்கு போட்டுட்டு இந்த செல்லை கட் பண்ணிடுறேன். தென் இதை வந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேலரி வந்து டாலரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து செல்ஃப் ஃபார்மேட் சேஞ்சிங்க்கு கரன்சி கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே ஸோ இங்கே டாலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொடுத்துச்சுன்னா ஸோ டாலர் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ டெக்ஸ்ட்டும் வந்து நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது வித் டாலர் சிம்பிளோட இருக்குது. ஓகேங்களா? நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வரும் பாருங்கள். முதல்ல வந்து அசெண்டிங் ஆர்டரில் இல்லை, இப்போ வந்து 10,000 20,000 30,000 40,000 50,000 அப்படின்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் வரும்.